மாதம் பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுதாமே ஆசீர்வதிப்பாராக. சாதிக்கும் முழங்கால்கள் ஜெபத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம். வானத்தின் ஆசீர்வாதமும், ஞானத்தின் ஆசீர்வாதமும், ஆழத்தின் ஆசீர்வாதமும் ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னுடைய மகனுக்கு நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கவில்லை என்று எண்ணி எண்ணி விளம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே இனி நல்லது தான் நடக்கும். 4ஆம் மாதம் நல்லது நடக்கும். 4ஆம் மாதம் விசுவாசிங்கள். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே 4ஆம் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேப்பி ஏப்ரல். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த மாதத்துக்கு நமக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்கலாமா? சற்று நேரம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னாகும் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 4ஆம் மாதம் ஒரு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதை மோசே சொன்னான். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நாங்கள் புறப்பட போகிறோம். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசம். ஆகவே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு போகிறோம் என்று தன்னுடைய மாமனை குறித்து சொன்னதாக வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 4ஆம் மாதத்தினுடைய செய்தியின் தலைப்பானது 4ஆம் மாதம் நல்லது நடக்கும். நல்லது நடக்கும் 4ஆம் மாதம். இந்த 4ஆம் மாதம் உங்கள் வாழ்க்கையிலே நல்லது தான் நடக்கும். நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்தெந்த நிலையிலே நல்லது நடக்கும் என்பதை சுருக்கமான நேரத்தில் நாம் தியானிக்கலாம். உதாரணமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே சமாரியாவிலே கொடிதான பஞ்சம். அந்த பஞ்ச நேரத்திலே ஆண்டவர் எலிசா மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 2 தடவை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார். இதை ராஜாவுக்கு பிஏவாக இருந்த கைலா கொடுக்கிற பிரதானி ஒருவன் சொல்கிறான், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினால் இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா? அந்த வார்த்தையை சொல்ல அவன் காரணம் என்ன? தேசத்தில் கொடிதான பஞ்சம், வறுமையின் நிலை, வறுமையின் நிலை, பஞ்சத்தின் நிலை, வாழ முடியாத நிலை, ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிற நிலை. இந்த நிலையில் தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. வாக்குத்தத்தம் என்பது எனக்கு மாணவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட முடியாத நேரத்திலே, திணறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் வரக்கூடியது தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இதைத்தான் அந்த இஸ்ரவேல் ராஜா அலங்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெண் கேட்கிறான், ராஜாவே என்னை ரட்சியும். அதற்கு அந்த ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து ரட்சிக்க முடியும்? களஞ்சியத்தில் இருந்தா அல்லது ஆளில் இருந்தா? அப்படியானால் களஞ்சியமும் காலி, கஜனாவும் காலி, ஒரு இல்லாத நிலை. இந்த நிலையில தான் அவன் சொல்லுகிறான், இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா என்று சொல்லி கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நல்லது நடக்க போகிறது, நல்லது நடக்க போகிறது. இந்த நல்ல காரியம் நடக்குமா? நடந்தது. பிரியமானவர்களே, நடந்த காரியம் என்ன? 2 ராஜா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். 4 கிறிஸ்துவர்கள் மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார்.
ரெண்டராஜல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் பொழுது, அவர்கள் சீரியர்கள் புறப்பட்டு போகும் பொழுது, தீவிரித்து ஓடும் பொழுது, அவர்கள் எரிந்து போட்டதான வஸ்திரங்கள் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்ததுன்னு வாசிக்கிறோம். அப்படியானால் எனக்கென்மானவர்களே, அங்கே வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அதற்கு பிறகுதான் கடந்த வார்த்தை அங்கு நிறைவேறினது. அப்படியானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அங்கே விற்கப்படும் என்று வாசிக்கிறோம், இங்கே விற்கப்பட்டது. அங்கே வரும் என்று வாசிக்கிறோம், இங்கே வந்தது என்று வாசிக்கிறோம். அப்போ இப்படி நடக்குமா என்று திணறிக்கொண்டிருக்கிற, இப்படி நடக்குமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே, அது வேலையாக இருக்கலாம், அல்லது மகனுடைய திருமணத்தின் காரியமாக இருக்கலாம், உயர்வான அந்தஸ்தாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம். இப்படி நடக்குமா? நன்மை நடக்குமா? எனக்கென்மானவர்களே, நன்மை நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்படி நடக்குமா என்ற நிலையிலே நல்லது நடந்தது. இந்த 4ஆம் மாதத்திலையும் உன் குடும்பத்திலே நல்லது நடக்கும். உங்கள் குடும்பத்திலே நல்லது நடக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மாத்திரமல்ல, 2வது பிரியமானவர்களே, அதே ரெண்டராஜல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் பொழுது, அங்கே குடியிருந்து கொண்டிருக்கிற இடத்திலே அந்த தண்ணீர் கெட்டதுன்னு வாசிக்கிறோம். இடமோ பால்நிலம், தண்ணீரோ கெட்டது. அப்போ இந்த கெட்ட தண்ணீர் நல்லதாக மாறுமா? மாறாவின் கசப்பான தண்ணீர் நல்லதாக மாறுமா? என்ன மாறும்? காரணம் என்ன? வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே, கர்த்தருடைய வார்த்தை அடிப்படையிலே மாறும். அதற்கு பிறகு அங்கே எனக்கென்மானவர்களே, எலிசா செய்த காரியம் என்ன? உப்பை கொண்டு வந்து அந்த நீருற்றடை போட்ட பொழுது அந்த தண்ணீர், கெட்ட தண்ணீர் நல்ல தண்ணீராய் மாறிட்டு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ தண்ணீரோ கெட்டது. அப்போ கெட்டுப்போன சூழ்நிலையிலே என்னுடைய புருஷன், குடிகார புருஷன் இருக்கிறாரே, கெட்டு போயிருக்கிறாரே, என் மகன் கெட்டு போயிருக்கிறானே, இதெல்லாம் மாறுமா? மாறும். நல்லது நடக்கும். வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன? பிரியமானவர்களே, அங்கே பால் நிலம்தான் பயிர்நிலமாய் மாறினது. பால் நிலம்தான் வாழ்நிலமாய் மாறினது. பால் நிலம்தான் விளைச்சல் நிலமாக மாறினது. ஆகவே இந்த 4ஆம் மாதம் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். மாத்திரமல்ல, ரெண்டராஜல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும் பொழுது, அங்கே படைத்தலைவர் இருந்ததான நாகமான், இவன் குஷ்டரோகி பிடித்த ஒரு மனுஷனாக இருந்தான். அப்பொழுது இஸ்ரவேல் ஒரு சிறுபெண்ணை சிறைப்பிடித்து வந்த சிறுபெண் அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய எஜமானுடைய நிலைமைகளை, நிலவரங்களை பார்த்த உடனே இவள் சொல்கிறார், சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்திலே எஜமான் போவாரான நலமாக இருக்குமே, இல்லையா? அப்போ நலமான காரியம் நலமாக இருக்குமே. நடந்த காரியம் என்ன? அப்படியே போனான். அங்கே எலிசா சொன்னார், நீ 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லும் பொழுது, அந்த யோர்தானில் ஸ்நானம் பண்ணும் பொழுது எனக்கென்மானவர்களே, அவன் சுத்தமானான் என்று வாசிக்கிறோம், இல்லையா? அவன் 4ஆம் மாதம் நல்லது நடக்கும். 4ஆம் மாதம் கெட்டதெல்லாம் மாறி நல்லது நடக்கும். பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். கானாவூர் கல்யாணத்தில் ஒரு குறைவு, இல்லையா? ஒரு குறைவு உண்டாச்சு. அப்போ ஆண்டவர் இயேசு அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதற்கு பிறகு அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறான், நல்ல ரசத்தை இதுவரைக்கு வைத்திருந்தீரே, நல்ல ரசத்தை இதுவரைக்கு வைத்திருந்தீரே. அப்போ இல்லாத நிலையிலே நல்லது நடக்குமா? குறைவான சூழ்நிலையில் நல்லது நடக்குமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இல்லாத நிலையிலே, வெறுமையான நிலையிலே, பொல்லாத நிலையிலே உங்கள் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும். 4ஆம் மாதம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். 4ஆம் மாதம் நல்ல நேரம். இந்த 4ஆம் மாதம் உன் மகளுக்கு நல்ல நேரம் வரும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். இந்த 4ஆம் மாதம் நல்ல இடம் வரும். நல்ல இடம் உன் மகனுக்கு, மகளுக்கு நல்ல இடம் வரும். இந்த 4ஆம் மாதம் நல்ல வேலை வரும். வேலை வரும். ஆகவே எனக்கு மகளே, இந்த 4ஆம் மாதம் நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் இதுவரைக்கு எதில் நல்லது நடக்கவில்லையோ, கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, என் குடும்பத்தில் நல்லது நடக்கவில்லை, என் மனைவிக்கு நல்லது நடக்கவில்லை,
என்னுடைய மகளுக்கு நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி எதெல்லாம் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கவில்லை என்று எண்ணி எண்ணி விளம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே இனி நல்லதுதான் நடக்கும். இந்த 4ஆம் மாதம் உன் தொழிலிலே நல்லது நடக்கும். இந்த 4ஆம் மாதம் உன் மகனுக்கு நல்லது நடக்கும். இந்த 4ஆம் மாதம் உன் மகளுக்கு நல்லது நடக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 4ஆம் மாதம் நல்லது நடக்கும். 4ஆம் மாதம் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்கள் குடும்பத்திற்காக என்னுடைய மனைவி இந்திராவின் சிலவர்கள் ஜெபிக்க இருக்கிறார்கள். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கடந்த 3 மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார், போதுமானவராக இருந்தார். இந்த 4ஆவது மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தரும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறையா. 3 மாதங்களை முடித்து 4ஆவது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறதான ஆண்டவரே, எங்களுடைய அன்பு குடும்பங்களெல்லாம் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்துருக்கிறீங்கப்பா. இஸ்ரவேலருக்கு ஆண்டவரே கர்த்தர் நல்லவராக இருந்தார் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுக்கு ஒரு நல்ல மாதம் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உத்தம இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உத்தம இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்க போகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. இந்த மாதத்தில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பிரியம் ஆண்டவரே. எங்களை உயர்த்துவது தான் உமக்கு பிரியம் சுவாமி. அவ்விதமாக இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போகிறீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியாய் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நல்ல மாதமாக, நல்ல நாட்களாக, ஒவ்வொரு நாட்களும் உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்திலே நல்ல காரியங்கள் நடக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு நாகமானுக்கு நல்லது நடந்தது கர்த்தாவே. கானாவூர் கல்யாண வீட்டிலே ஒரு நல்லது நடந்ததப்பா. இன்றைக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே, ஊழியங்களுக்குள்ளே, தொழிலின் காரியங்களிலே ஒரு நல்லது நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற இந்த முகநூல் மூலமாக கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் செய்கிற தொழில் துறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். அவருடைய வருமானங்கள் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய சுகவாழ்வு துளிர்க்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாண்டவரே, ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, விட்டு கொடுக்க முடியலை. குடும்பங்களுக்குள்ள இருக்கிற வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் மன குழப்பங்களும் பயங்களும் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா குழப்பங்கள் நீங்கி ஒரு விடுதலையை கர்த்தர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். அவருடைய கசப்பான வாழ்க்கை மதுரமான வாழ்க்கையாக மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரை கட்டப்பட்ட நிலைமையில யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ ஆண்டவரை, எந்த சூழ்நிலைமையில எந்த நிலையிலும் இந்த பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய கட்டுகளை இப்பொழுது அவிழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பூமியிலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே. இப்பொழுதும் உடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைய நாமத்தினால நாங்கள் அவிழ்த்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் அவிழ்க்கப்படுகிற ஒரு மாதமாய் இருக்கட்டும். சமாதானம் நிறைந்த ஒரு மாதமாய் இருக்கட்டும். ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாதமாய் இருக்கட்டும். அவருடைய சுக வாழ்வு துளிர் விடுகிற ஒரு மாதமாய் இருக்கட்டும். வசந்த காலமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தகப்பனே, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வெற்றியை தரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றியையும் ஜெயத்தையும் தாங்க என்று ஜெபிக்கிறேன். அதற்கேற்ற ஞானத்தை தருவீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. எக்ஸாம் எழுதிவிட்டு
ஆண்டவரே, வேலைக்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகள் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். நல்ல வாழ்க்கை துணை அமையட்டும் என்று ஜெபிக்கிறேன். நல்ல குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். உங்க நாமத்தினால ஆண்டவரே, எதையெல்லாம் கடந்த நாட்களிலே இழந்து போனார்களோ, கடந்த மாதத்தில் இழந்து போனார்களோ, கடந்த ஆண்டில இழந்து போனார்களோ, இழந்து போன சகல நன்மைகளையும், இழந்து போன சகல ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிறைவாய் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் கர்த்தர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் நல்லது நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொழிலிலே நல்லது நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே நல்லது நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே நல்லது நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் சுவாமி. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயத்தை விளங்க பண்ணுங்க. அவருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய விதத்தில் இந்த மாதம் நல்ல மாதமாய் மாறட்டும். சமாதானம் நிறைந்த மாதமாய் இருக்கட்டும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாய் இருக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. வசனத்தை கேட்ட யாவர் மீதும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்தருளுவீராக. ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவீராக. சமாதானத்தை பொழிந்தருளுவீராக. நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் உடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.